முதல்வர் இன்னைக்கு எந்த நிலைமைக்கு வந்துட்டு இருக்காருன்னா, ஒரு என்னால மேனேஜ் பண்ண முடியலங்க, சென்ட்ரல்ல நீங்க அங்க பூட்டிக்கோங்கறாங்க. மது ஒழிப்புனா என்ன பண்றாங்க, மதிய ஒழிப்பு மாநாடுன்னு போட்டு மத்திய அரசு வந்து இங்க வந்து மது ஒழிக்கணுங்கிறாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, எதுவுமே எங்களால முடியல, காவல்துறையும் எங்களால ஒப்படைச்சிருங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட. அண்ணாமலை அவர்கள் கூட ஒரு பேட்டியில தான் சொல்லியிருக்காரு, எங்களால இங்க கஞ்சாவெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியலங்க, ரவுடி பேலைகளை கண்ட்ரோல் பண்ண முடியல, எல்லாமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போயிட்டு இருக்கு, எங்களுக்கு வந்து இங்க ஆட்சி நடத்த துப்பு இல்ல, காவல்துறையை கையில வச்சிருக்க முதல்வரால இவங்களை எதையும் பண்ண முடியலன்னு நீங்க ஓப்பனா வந்து டிக்ளேர் பண்ணுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்கப்புறம் வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா, போலீஸ் போர்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும்ல, டெல்லியில இருக்க டெல்லி கேட்ட பூட்டணுமா இல்ல பாம்பே கேட்ட பூட்டணுமா, எப்படி இங்க வந்து இதா இருக்குன்ட்டு. தமிழ்நாட்டுக்கு மேலதானே இத்தனை ஸ்டேட் இருக்குல்ல, அங்கெல்லாம் இப்படிதான் கஞ்சா புழங்கிட்டு இருக்கு. இப்ப அவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்களா, டெல்லியை பூட்டு, டெல்லி கேட்ட பூட்டு, பாம்பே கேட்ட பூட்டுன்னு இருக்காங்களா? உங்களுக்கு ஆட்சி நடத்த துப்பு இல்ல, ஆட தெரியாத சிலுக்கு காலில் சுலுக்குன்னு சொன்னாங்கிற மாதிரி உங்களுக்கு ஆட தெரியல. நீ உடனே ரோடு கோணலா இருக்கு, இல்ல அது பிரச்சனையா இருக்கு, வாச கோணலா இருக்குன்னு எதுக்கு கோளர் சொல்லிட்டு இப்படி ஒரு பிரச்சனை வந்து இந்த ஒரு வாரங்களாக வந்து, ஏன்னா அதிகமாக எந்த ஒரு ஊடகங்கள்லயுமே பேசாம நம்மளை போன்ற ஒரு ஊடகங்கள், நடுநிலையான ஊடகங்கள் இந்த திருத்தணி மேட்டரை எடுத்து பேசினதுமே திமுகவுக்கு அடுத்தடுத்து சுத்தி போராட்டங்கள், அடுத்தது வந்து நிறைய எதிர்ப்புகள் வந்தது. அதன் காரணமாக தான் இன்னைக்கு அரசு ஊழியர்களுக்கான ஒரு திட்டத்தை, அறிக்கையை வந்து வெளியிட்டு இருக்கிறாரு தமிழக முதல்வர். அப்படிதான் வந்து பார்க்கவும் படுது அப்படின்னு வந்து நிறைய தகவல்கள் வெளியாகுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா 3 மாத காலங்கள்ல இதுக்கு முன்னாடி அவர் எவ்வளவு வாக்குறுதி கொடுத்தாரு, அதெல்லாம் செஞ்சுட்டாரா? இதுக்கு முன்னாடி நான் என்னடா செஞ்சேன் உங்களுக்குன்னு கேட்பாருல, ஒன்னும் செய்யல பாஸ், இனிமே அதான்டாங்கிற மாதிரி. அப்படின்னா சேகர் பாபு ஒரு தடவை கேட்டார்ல தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துல, அப்படிலாம் இது பண்ணலையே, நான் எழுதி கொடுத்துருக்கோமா உங்களுக்கு, எந்த தேதியில பண்ணுவோம்னு சொல்லிருக்கோமா அப்படின்னு கேட்டார்ல, அதேதான். என்னன்னா திமுகக்கு எப்படி இருந்தாலும் அடுத்த ஆட்சிக்கு நம்ம வரப்போறது இல்ல, அடுத்த ஆட்சிக்கு வரவங்க சாவ போறாங்க, நமக்கு என்ன, நம்ம பாட்டுக்கு எழுதி கொடுத்துட்டு போவோம். எதுவுமே தேதி போடல, தேதி போடாம இது எப்ப நடக்கும், எப்பையில இருந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்றோம், இதுக்கு என்ன ப்ரொசீஜர், அதுக்கு என்ன நாங்க ஃபண்ட் அலாட்டடு, அதுக்கு என்ன நாங்க செய்ய போறோம், ஏதாவது இருக்கா இல்ல கிளாரிட்டி இல்ல? நீங்க அடுத்த ஆட்சி அவங்களது இல்லைன்னு சொல்றீங்க. இந்த ஐபிடிஎஸ் ஒரு குரூப், இது முன்னாள் லயோலா கல்லூரி மாணவர்கள்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்புல அடுத்ததும் ஸ்டாலினுடைய ஆட்சி தான் அப்படின்னு வந்து அவங்க வந்து அவ்வளவு கான்பிடென்டா பிரஸ் மீட்டுக்கு முன்னாடி லயோலா கல்லூரியில முன்னாள் மாணவர்கள் யாருன்னு தான் நமக்கு தெரியல. நமக்கு தெரியும் லயோலா கல்லூரியோட முன்னாள் மாணவர்கள் யார். அந்த கருத்து கணிப்பு எப்பவுமே திமுகவுக்கு தான் சப்போர்ட்டா இருக்கும். இன்னொரு உங்களுக்கு ஒரு கைண்ட் இன்ஃபர்மேஷன், அந்த லயோலா கல்லூரியோட முன்னாள் மாணவர் தான் விஜய் அவர்களும். அப்ப யாருக்கிட்ட இவங்க போய் அந்த கருத்து கணிப்பை கேக்குறாங்க அப்படின்றத நமக்கும் புரியல. அவங்க எவ்வளவு மிகப்பெரிய ஒரு சொம்பு அப்படின்றது நமக்கு தெரியும். இந்த மீடியாக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த திருத்தணி விவகாரத்தை பேசவே இல்லை. அதுக்கப்புறம் திருத்தணியில இன்னொரு இன்சிடென்ட் அதே மாதிரி நடந்துச்சு, அது வெளியில வரல. கோயம்புத்தூர்ல இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு, வெளியிலேயே வரல. ஆனா இன்னைக்கு இந்த லயோலால இந்த கருத்து கணிப்பு வந்துருச்சான். எல்லாரும் எடுத்து 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 அப்படியே எல்லா பக்கமும் இதை தான் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த மீடியாக்கள் தான் இங்க மக்கள் கிட்ட எந்த தகவல் போகணும் போகக்கூடாதுன்னு இந்த திமுக என்ன பண்ணுது, இந்த ஒட்டுமொத்த மீடியாக்களையும் கையில வச்சுக்கிட்டு இவங்க இந்த பிளே பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா மக்கள் இன்னைக்கு சோசியல் மீடியா இருக்கு, எல்லார் கையிலயும் போன் இருக்கு, போன்ல எல்லா நியூஸும் பாத்துட்டு இருக்கிறாங்க. மக்கள் எல்லா இடங்கள்லயும் எவ்வளவு கடுமையான அதிருப்தி வந்து, அப்ப இன்னைக்கு கூட அவர் எம்பி தங்க தமிழ்ச்செல்வன் பாருங்க, அங்க போயிட்டு ஒரு பிரச்சனை, அவர் காரை இது பண்ணி மக்கள் மறிச்சு ஒரே பிரச்சனை. என்னன்னா அங்க அப்படியே எகிரிட்டு அடிக்க போறாரு. அப்போ அததான் சொல்றேன், இந்த திமுக காரங்களுக்கு பொதுமக்கள் மேல உச்சபட்ச ஒரு உதாசீனம். காசை வாங்கிட்டு தானடா ஓட்டு போட்டீங்க, உங்களுக்கு என்ன நாங்க மரியாதை கொடுக்கணும், எல்லாரோட ஆட்டிடியூடும் பாருங்க, சொல்லி வச்ச மாதிரி. என்ன எதுக்கு இறங்கி அடிக்க போறாரு பொதுமக்களை? என்ன தைரியம், யார் கொடுக்கிற தைரியம்? பணத்திமிரு, பதவி திமிரு, அதிகார திமிரு. எத்தனை நாளைக்கு? 26 எலெக்ஷனுக்கு அதே மக்கள்கிட்ட தானே போய் காலில் உளுந்து கும்பிட்டு ஓட்டு கேட்பீங்களே. காலில் உளுந்து கும்பிடணும், அவங்க கிட்ட பாத்திரம் வளர்க்குறாங்கன்னா பாத்திரத்தை வாங்கி விலைக்கு கொடுக்கறது, துணி வாங்கினாங்கன்னா துணியை துவச்சு கொடுக்கறது, தோசை ஊத்திட்டு இருந்தா குடும்பம் நான் தோசை ஊத்தி தரேன்னு ஊத்தி கொடுக்கறது, டீ ஆத்திட்டு இருந்தா வாங்கி டீ ஆத்தி கொடுக்கறது. இந்த காமெடிலாம் டிராமாலாம் பண்ணுவீங்க ஓட்டு வாங்குற வரைக்கும். ஓட்டு வாங்கினதுக்கு அப்புறம் ஓசியில தானே போற, ஓசியில அப்படிங்கிறது. அப்புறம் 1000 ரூபாயை கொடுத்துட்டு உனக்கு 1000 ரூபாய், உங்க உமாக்கு ஒரு 1000 ரூபாய், அந்த 1000 ரூபாயை வச்சுட்டு போனை ரீசார்ஜ் பண்ணிட்டு எவன்ட்ட வேணாலும் நீ பேசலாம். உங்க வீட்டு பொண்ணுங்களுக்கு இதெல்லாம் சொல்லுவீங்களா? 1000 ரூபாய் எதுக்கு கொடுக்குறீங்க? காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு எவன்ட்டையாவது பேசுறதுக்கு தான் அம்மாவுக்கு பொண்ணுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறீங்களா? இதை விட தமிழக பெண்களை வந்து அசிங்கப்படுத்திட முடியுமா, கேவலப்படுத்திட முடியுமா? அதுக்கு வந்து திமுக யாராவது ஒருத்தவங்க வந்து அந்த துரைமுருகன் அவர்களை கண்டிச்சிங்களா? இல்ல துரைமுருகன் அவர்கள் மன்னிச்சுக்கோங்க நான் தெரியாம சொல்றேன்னு ஒரு வார்த்தை சொன்னாரா? அப்ப இந்த அளவுக்கு தமிழக பெண்களை உதாசீனப்படுத்துறது உச்சபட்ச ஆணவம். திமுக இருக்கிற அத்தனை பேரும் என்ன இருக்காங்கன்னா, அடுத்து நம்ம தான் வர போறோம், ஏன்னா நல்ல ஹெவியா பணம் சுருட்டி வச்சிருக்கோம், போய் ஓட்டுக்கு எவ்வளவு கேட்டாலும் கொடுக்க போறோம், நம்ம தான் ஜெயிக்க போறோம்ன்ற திமுர்ல இருக்காங்க. மக்கள் எவ்வளவு கடுப்புல இருக்காங்க, கொந்தளிப்புல இருக்காங்க, பிரச்சனையில இருக்காங்க, வேதனையில இருக்காங்கன்னு இவங்களுக்கு 1% கூட தெரியல.
ஏன்னா இந்த திருத்தணி இஷ்யூல அந்த அந்த ஒரு இத்தனை மாணவர்கள் சேர்ந்து அந்த ஒருத்தனை வெட்டினதை பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் போலீஸோட கவனத்துக்கு வந்திருக்கு. சோ அந்த அளவுக்கு பொதுமக்கள் ரொம்ப பயங்கர ஒரு கவலையோட இருக்காங்க. ஏன் நம்ம வீட்டு பிள்ளை வெளியில அனுப்புறதுக்கும் பயமா இருக்கு, இல்ல அடுத்த வீட்டு பிள்ளைங்க ஒரு பொம்பளை பிள்ளை வெளியில இருக்கும் பயமா இருக்கு. என்னதாண்டா நடக்குது? ஆம்பளை பிள்ளைக்கும் பாதுகாப்பு இல்ல, பொம்பளை பிள்ளைக்கும் பாதுகாப்பு இல்ல. எங்க திரும்பினாலும் கஞ்சாங்கிறானுங்க, மெத்துங்கிறாங்க, சிந்தட்டிக் டக்குங்கிறாங்க, கஞ்சா ஆயிலுங்கிறாங்க, கேள்வியே படாதது என்னென்னமோ கொண்டு வராங்க. என்னடா நடக்குதுங்க தமிழ்நாட்டுல அப்படிங்கிற அளவுக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? அமைதி பூங்கா. தமிழ்நாடு எப்படி? அமைதி பூங்காவில் அரிவா வெட்டுகள் சகஜம். எல்லாம் என்ன பண்றாங்க? அரிவாவோட சுத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம எல்லாம் ஸ்கூல் படிக்கிறப்ப கவனிச்சிருக்கோம், நம்ம எல்லாம் வீட்டுல எல்லாம் இந்த சின்ன கத்தி மாதிரி இருக்கும், அதை கையில எடுத்தாலும் சத்தம் போடுவாங்க, பைக்கில யாராவது கைக்கு எது பண்ணிக்க போறேன்னு. இன்னைக்கு அருவாவை தூக்கிட்டு சுத்துறாங்க. அருவா எப்படி கிடைக்குது அதான் நமக்கு புரியல. நீங்க யோசிச்சு பாருங்க, சாதாரணமா எல்லார் வீட்லயும் அருவா இருக்குமா? ஏதோ சாமி மரத்துல வச்சிருப்பாங்க, தேங்காய் உடைக்க ஒண்ணு இருக்கும், அதை வச்சீங்கன்னா மாங்காய் அது வெட்டாதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு மொன்னையா ஒரு அருவா இருக்கும். மித்தபடி இவனுங்க வச்சிருக்க அருவா பாத்தீங்களா, அந்த பையன் ஒரு வச்சிருந்த அது இந்த வெட்டுற அந்த பட்டா கத்தி அந்த மாதிரி, அது அவன் என்ன அழகா பேண்ட்டுக்குள்ள இருந்து எடுக்கிறான் சொல்றான் பாத்தீங்களா. அப்போ அவன் இந்த ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணல, அவன் தொடர்ந்து அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அவனோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன? இல்ல அவன் ஏதாவது ஒரு கேங்ல இருக்கானா, ஏதாவது ஒரு கேங்ஸ்டர் குரூப்ல இருக்கிறானா, இல்ல இந்த நிறைய தாதாக்கள்லாம் இருப்பாங்க. நம்ம அது கூட ஐயா முதல்வர் சொன்ன மாதிரிதான் சினிமால வரும்ல, அது என்ன படம், விஜய் படம் ஒண்ணுல வருமே, இந்த சிறார்களை பயன்படுத்தி இது பண்ணிட்டு போடா சிறுவர் ஜெயிலுக்கு போயிட்டு நீ கொடான்ற மாதிரி சில்ட்ரனை வச்சு, குழந்தைகளை வச்சு, ஸ்கூல் பிள்ளைங்களை வச்சு நீங்க எவனும் யூஸ் பண்ணிட்டு இருக்கானா? அடுத்து திருமாவளவன் அவர்கள் சொன்னார்ல, உன் பேர் சொன்னா 10 கேஸ் இருக்கணும் தம்பி, அப்பதான் கெத்து, அப்படி காலரை தூக்கி விட்டுட்டு கெத்தா சுத்து அப்படின்னு. எப்படி எல்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்க இளைஞர்களை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, குட்டிச்சவர் ஆக்கிட்டு இருக்கீங்கன்றத இந்த திமுகவும் திமுக கூட்டணியில இருக்க கட்சிகளும் தமிழ்நாட நாசம். 5 வருஷம் இவங்களை ஆட்சியில உட்கார வச்சதுக்கு ஒரு தலைமுறை நாசமானதான் மிச்சம்.